இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பி எல்லாம் பாத்தீங்கன்னா 2012, 2013, 2015, 2017, 2019, 2021 அப்படின்னு அடுத்தடுத்து ஒரு ஆண்டு இடைவெளியில தேர்வுகள் நடத்தப்பட்டது. ஆனா அதுக்கப்புறமா 2025 தான் 4 ஆண்டு இடைவெளிக்கு அப்புறமா தான் இந்த தேர்வு நடந்திருக்கு. இந்த ஆண்டு தேர்வு நடந்திருக்கும் போது அந்த பாடப்பகுதி எல்லாம் தமிழ் கட்டாய தேர்வுன்னு சொல்லிட்டாங்க. அதையும் நாங்கள் எழுதி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கோம். அடுத்து முதன்மை பாடத்துல முழுமையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிலபஸ் மாத்தினாங்க சார். முழுமையாக சிலபஸ் மாற்றினாங்க. நாங்கள் அதையும் ஏற்றுக்கிட்டு படிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சைக்காலஜின்னு முழு பாடங்களை மாற்றிருக்காங்க. நாங்கள் அதையும் சிலபஸ் மாறி தான் படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தேர்வுகள் தள்ளி போகுங்கிற நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு. இந்த இவ்வளவு தேர்வு பாடங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதுனால தேர்வு தள்ளி போகுங்கிற நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு. பட் அரசு என்ன பண்ணுது, உடனடியாக தேர்வு நடத்தணுங்கிறதுனால நடத்திட்டாங்க. அதுலேயே நாங்கள் இவ்வளவு சிக்கல்களுக்கு அப்புறமும் இவ்வளவு இன்னல்களை தாண்டி நாங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்று இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நாங்கள் CV வரைக்கும் நிற்கிறோம் சார். ஆசிரியர் கலந்தாய்வில் போய் கலந்துக்கிட்டு வந்துட்டோம். இப்போ எங்களுக்கு பணி வாய்ப்பு 1-2 மதிப்பெண்கள் கூடினால் எங்களுக்கு அனைவருக்கும் பணி வாய்ப்பு கிடைக்கும் சார். ஒற்றை கோரிக்கை அதுதான்.